ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய இறந்த நாள், அதாவது 6வது இறந்த நாள். இதுல வந்து என்னன்னா, இன்னைக்கு அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து வசனகர்த்தா, நல்ல கதாசிரியர், நல்ல ரைட்டரு, நல்ல கவிதையாளர், நல்ல முதலமைச்சர், நல்ல அரசியல் விவேகம் உள்ளவர், சாணக்கியர், இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அடுக்குமொழியா சொல்லலாம். அந்த அளவுக்கு கலைஞர் வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா விளங்கினாரு. கலைஞருடைய காலத்துல அவருக்கு டஃப் கொடுத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மக்கள் வெள்ளத்துல மிதந்து மேல வந்து முதலமைச்சரானவர். அந்த காலத்துல எம்ஜிஆருக்கே டஃப் கொடுத்தவர் யாருன்னா கலைஞர் அவர்கள் தான். அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு மேதனி கூட சொல்லலாம். படிப்பறிவு கம்மியா இருந்தா கூட அவர் அவ்வளவு பெரிய மேதை. அவரை பத்தி ஒரு சின்ன நியூஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்னன்னா, எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருக்கிறார் அந்த காலகட்டங்கள்ல. அப்ப வந்து கலைஞர் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், கலைஞர் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வந்து அறங்காவல்துறை அதிகாரியா சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இறந்துடுறாரு, கொலை செய்யப்பட்டு இறந்துடுறாரு. இறந்தோடனே என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆருடைய அரசியல் மூலமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே கலைஞர் என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம அறங்காவல் துறை அதிகாரி இறந்ததுக்கு வந்து விசாரணை கமிஷன் கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு 8 நாள் நடைப்பயணம் போறாரு. போனோடனே அத வந்து அந்த மீட்டிங்ல சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் மீட்டிங்ல வந்து சொல்றாரு, 8 நாள் நடைப்பயணம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசு வந்து இந்த கமிஷன் துறை அமைக்காத முன்னாடியே கலைஞர் அவர்கள் வந்து 8 நாள் வந்து கமிஷன் வைக்கணும், அது உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பண்ணார். பண்ணோன்னே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அமைச்சரவையில் வந்து சலசலப்பா இருக்குது. இவங்க அவங்கள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஒரு அமைச்சர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, நம்ம கலைஞர் ஐயாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. கலைஞர் வந்து அந்த வீட்ல அவங்க சொன்னது சொல்றேன், கருணாநிதி வந்து முருகனோட வேலை காணோம்னு, அதாவது திருச்செந்தூர்ல இருக்கிற முருகருடைய வேலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி வந்து 8 நாட்கள் நடைபயணம் போனாரு. ஆனா கருணாநிதிக்கு தெரியாது, அந்த திருச்செந்தூர் முருகனே நம்ம எம்ஜிஆர் ஐயா இருக்கிற, முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயா இருக்கிற ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்துட்டார் முருகர்னு கருணாநிதிக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு. உடனே அவையில அப்படியே அமைதியாயிருது. அது வந்து கருணாநிதி வந்து அவமானப்படுத்திட்டாங்களாம், அந்த மாதிரி சொல்லிட்டார். உடனே நம்ம கலைஞர் வந்து எவ்வளவு புத்தி கூர்மையுள்ள ஆள் பாருங்க. எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, அடடே, நான் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து வேலை காணோம்னு நினைச்சுதான் போனேன். ஆனா நீ அமைச்சர் சொல்றத பார்த்தா இப்ப அங்க சிலை இருக்குதாங்கிறது டவுட்டா இருக்குது. ஒருவேளை சிலையும் காணோம்னு நான் பார்க்காம வந்துட்டேன், அது ராமபுரம் தோட்டத்துக்கு வந்துருச்சா அப்படின்னா அங்க இருக்கிற சிலை இல்லையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிர்கேள்வி சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரை வந்து பேச்சுல மட்டும் மடக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், அரசியல் விவேகி, அந்த மாதிரி ஒரு கலைஞர். இன்னொரு பேட்டியில சொன்னாங்க என்னன்னா, கள்ள நோட்டு அடிக்கிறது உங்க ஆட்சியில் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா வீட்டில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் சொல்றாரு. அதுக்கு வந்து மூலப்பொருள் வந்து தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அதுக்கு வந்து கலைஞர் ஐயா எந்திரிச்சு என்னங்கிறாருன்னா, அதாவது வந்து கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு மூலப்பொருள் தேவையில்ல, மூளைப்பொருள் இருந்தா போதும், கள்ள நோட்டு ஈஸியா அடிச்சிடலாம், எங்க வேணாலும் அடிக்கலாம், அது இங்கதான் அடிக்கன்ட்டு இல்லை, எங்க வேணாலும் அடிக்கலாம்னு சொல்றாரு.
இது என்னன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா அது வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்துல உபயோகப்படுத்த பாருங்க. அதுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்களை பத்தி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. தேங்க்யூ.